அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியிலே இஸ்லாமிய நண்பர்கள் கிறிஸ்தவர்களுடைய புனித நூலான பைபிளை பற்றி, அதை குறித்து அவர்கள் என்ன கருத்தினை வைத்திருக்கிறார்கள், அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை பற்றி இந்த காணொளியிலே காண்போம். இஸ்லாமிய நண்பர்களை பொறுத்தவரையிலே 99.9% இஸ்லாமிய நண்பர்கள் கிறிஸ்தவர்களின் வேதம் என்பது என்ன, அதனுடைய கால சரித்திரம் என்ன, அது எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முற்பட்டது என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் அறிந்திருக்கிறார்களா என்பது தெரியவில்லை. அநேக இஸ்லாமிய நண்பர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து என்னவென்றால், கிறிஸ்தவர்களின் வேதம் கரப்டட், அது மாற்றப்பட்டுள்ளது, நாங்கள் அதை நம்புவதில்லை, உங்களுடைய நம்பிக்கை தவறான நம்பிக்கை என்பது போன்று அநேக கருத்துக்களையும் காணொளிகளையும் வெளியிடுகின்றனர். அதற்கு காரணம் என்ன? உண்மையாகவே கிறிஸ்தவர்களின் வேதம் மாற்றப்பட்டுள்ளது என்று குரானும் அல்லாஹ்வும் குறிப்பிடுகின்றனரா? Whatever is written in the Injil, that's what I follow. Okay. And are you following the original Injil or are you following which one exactly? The original scripture. The actual one that was not edited by man? No, not edited by man. So okay. you believe that that was edited by man? There are New Testaments that are definitely edited by man. முகமது நபியின் காலத்தில் முகமது நபி இதை கூறியிருக்கிறாரா? ஏன் அப்படி கூறுகிறார்கள் என்பதை பற்றியும் நாம் தெளிவாக பார்க்கலாம். ஒரு சிறிய வீடியோ கிளிப்பினை உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காண்பிக்கிறேன், அதை பாருங்கள். My friend, let me tell you something. The Bible, we have it, not Matthew, Mark, John, Luke. We don't believe in that Bible. We believe in the Bible of Jesus. Well, what is it since you believe in it? What is the Injil? Ask your Christian, ask your scholar, ask Paul, Matthew, John, and Luke. I don't know. Oh my ask God. Ask your Christian, ask your scholar, ask Paul, Matthew, John, and Luke. I don't know. You can't. They corrupted, man. அதுல எந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுடைய வேதமாக்கிய இஞ்சலை பற்றியும் தௌரத்தை பற்றியும் என்ன நினைக்கிறார்கள், எந்த அளவுக்கு தவறாக நினைக்கிறார்கள் என்பதை பற்றி தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஏன் அவர்கள் அப்படி நினைக்கிறார்கள் என்பதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவிலே பார்ப்போம். சூரா 29 ஆயா 46, எங்கள் மீது இறக்கப்பட்டதையும் இன்னும் உங்கள் மீது இறக்கப்பட்டதையும் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். எங்கள் மீது இறக்கப்பட்டது என்றால் குரான், இன்னும் உங்கள் மீது இறக்கப்பட்டது என்றால் அது தோராவும் இஞ்சிலும். அதை குறித்து அல்லாஹ் என்ன சொல்லுகிறார்? நம்பிக்கை கொண்டோம் என்று குறிப்பிடுகிறார். எங்களுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் ஒன்றுதான் என்று குரானிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இஸ்லாமியர்கள் நம்மை பார்த்து கூற வேண்டும் என்று குரான் அழகாக குறிப்பிடுகிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நம்முடைய வேதத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களா அல்லது என்ன சொல்லுகிறார்கள்? இதற்கு மாறுபட்ட கருத்துக்களையே சொல்லுகிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். குரான் வசனத்தை பார்ப்போம். சூரா 3 ஆயா 3-4 இந்த வசனங்களிலே இதற்கு முன்னுள்ள வேதங்களை உண்மைப்படுத்தி கொண்டிருக்கும் நிலையில் இவ்வேதத்தை சத்தியத்தை கொண்டு உம்மீது அவன் தான் இறக்கி வைத்தான். இது முகமது நபி அவர்களை பார்த்து இறைத்தூதன் சொல்லுகின்ற வார்த்தை. இதற்கு முன்னுள்ள வேதங்களை உண்மைப்படுத்தி கொண்டிருக்கின்ற நிலையில் கிபி 600 குறிப்பிடப்படுகிறது. இதற்கு முன்னுள்ள வேதங்களை என்ன செய்கிறார்? உண்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார் அல்லாஹ். கண்டினியூஸ் டென்ஸ், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல குறிப்பிடப்பட்டுள்ளது. உண்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். உண்மைப்படுத்தி கொண்டிருக்கிற நிலையில் இவ்வேதத்தை குரானை உம்மீது அவன் தான் இறக்கி வைத்தான், இன்னும் தௌரத்தையும் இஞ்சலையும் அவனே இறக்கி வைத்தான் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனுடைய தொடர்ச்சியிலே 4ஆம் வசனத்திலே மனிதர்களுக்கு நேர் வழி காட்டுவதற்காக வேண்டி இதற்கு முன்னுள்ள வேதங்களை இறக்கினான். எனவே இதற்கு முன்பு நாம் பார்த்த குரான் வார்த்தையிலே நம்பிக்கை கொண்டோம் என்று குறிப்பிடுகிறார் அல்லாஹ். அதுபோலவே இந்த குரான் வார்த்தையிலே பார்க்கும் பொழுது வேதங்களை உண்மைப்படுத்தி கொண்டிருக்கிற நிலையை குறிப்பிடுகிறார். அதுபோலவே நேர்வழி காட்டுபையாக அவை இருக்கின்றன என்றும் குறிப்பிடுகிறார். ஆனால் இன்றைய இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களின் வேதத்தை குறித்து என்ன நினைக்கிறார்கள்? ரொம்ப சாதாரணமாக இட் இஸ் கரப்டட் என்று சொல்லிவிடுகிறார்கள். The Bible is corrupted, my friend. 2500 ஆண்டுகள்
பழமையான உலக வரலாற்றையே உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமான நூல் நம்முடைய கிறிஸ்தவர்களின் பைபிள். அதனை குறித்து ரொம்ப சிம்பிளாக கரப்டட் என்று குறிப்பிடுகிறார்கள். அது இறை வேதம் இல்லை என்று குறிப்பிடுகிறார்கள். அதற்கான காரணத்தை அவர்களால் சொல்ல முடிவதில்லை. ஏன் கரப்டட், எப்படி கரப்டட் என்பதை சொல்ல வேண்டும் அல்லவா? அதை அவர்கள் குறிப்பிடுவதே இல்லை. அதுதான் முக்கியம். மேலும் சில வசனங்களை நாம் குரான் வசனங்களை தெளிவாக பார்ப்போம். சூரா 5 ஆயா 47 நாம் பார்க்கும் பொழுது, இஞ்சிலுக்குரியோர் அல்லாஹ் அதில் இறக்கி வைத்ததை கொண்டு தீர்ப்பு செய்யவும் என்று அழகாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இஞ்சிலுக்குரியோர் அதாவது சுவிசேஷங்களை பின்பற்றுவோர் அல்லாஹ் அதில் இறக்கி வைத்ததை கொண்டு தீர்ப்பு செய்யட்டும். தீர்ப்பு நாளிலே அவர்களுக்கு இந்த வேதத்தை கொண்டு தீர்ப்பு செய்யப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது ஃபியூச்சர்ல நாம் பரலோகம் செல்லும் பொழுதோ நியாய தீர்ப்பு நாளிலோ இந்த வேதத்தை கொண்டு நமக்கு நியாயம் தீர்ப்பு செய்யப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படியானால் ஒரு கரப்டட் வேதத்தை கொண்டு நியாயம் தீர்ப்பு செய்வதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏனென்றால் குரானிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய தௌரத்தும் குரானிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய இஞ்சிலும் அது அல்லாஹ்வினுடைய தௌரத், அல்லாஹ்வினுடைய இஞ்சில். அல்லாஹ் குறிப்பிடுகிறார், இதை நானே இறக்கினோம் என்று. சூரா 18 ஆயா 27, அல்லாஹ்வின் வார்த்தைகளை மாற்றுகிறவன் எவரும் இல்லை. அது என்னுடைய வார்த்தை, தோரா என்னுடைய வார்த்தை, இஞ்சில் என்னுடைய வார்த்தை என்று அழகாக அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது அவரே குறிப்பிடுகிறார், என்னுடைய வார்த்தைகளை, அல்லாஹ்வின் வார்த்தைகளை மாற்றுகிறவன் எவரும் இல்லை என்று. எனவே அல்லாஹ்வின் வார்த்தைகளை யாராலும் மாற்ற முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்திலே எப்படி அதே குரானை பின்பற்றுகிற இஸ்லாமிய நண்பர்கள் பைபிள் கரப்டட் என்று சர்வசாதாரணமாக கூறிவிடுகின்றனர்? ஆனால் நாம் இதுவரையிலே கண்ட வசனங்களிலே பார்க்கும் பொழுது சூரா 29 ஆயா 46 அல்லாஹ் என்ன செய்கிறார்? அந்த வேதங்களின் மேல் நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்லுங்கள் என்று குறிப்பிடுகிறார். சூரா 3 ஆயா 3-4 நான் தான் அல்லாஹ்வாகிய நான் தான் அந்த வேதங்களை உண்மைப்படுத்தி கொண்டு இருக்கிறேன் என்று கூறுகிறார். மேலுமாக அவைகள் நேர்வழி காட்டுகின்றன என்றும் அதே வசனத்தில் குறிப்பிடுகிறார். அது போலவே சூரா 5 ஆயா 47 அவைகளை கொண்டு தீர்ப்பு செய்யப்படும் எதிர்காலத்தை குறித்தும் குறிப்பிடுகிறார். எனவே கடந்த காலம், முகமது நபியின் காலம், அதற்கு பின் வருகின்ற நியாய தீர்ப்பின் காலங்களிலும் அந்த வேதங்கள் செல்லுபடியாகக்கூடிய ஒரு விஷயத்தை குரான் மிக தெளிவாக குறிப்பிடுகிறது. ஆனால் இதை இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? ஏற்றுக்கொள்வதில்லை. எல்லாரையும் குறிப்பிடவில்லை. ஆனால் பர்பஸாக, சில காரணங்களுக்காக இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவ வேதம் கரப்டட் என்று குறிப்பிடுகிறார்கள். அது என்ன காரணம் என்பதை குறித்து இந்த காணொளியிலே மிக தெளிவாக நாம் பார்ப்போம். அதற்காக ஒரு குரான் வசனத்தினை நாம் பார்ப்போம். சூரா 10 ஆயா 94 இதுல என்ன அல்லாஹ் கூறுகிறார் என்பதை மிக தெளிவாக கவனியுங்கள். நபியே, உம்மீது நாம் இறக்கி வைத்த வேதத்தில் நீர் சந்தேகத்தில் இருந்தால், நபி அவர்களின் மீது இறக்கப்பட்ட வேதம் குரான். நபியே, உம்மீது நாம் இறக்கி வைத்த வேதத்தில் நீர் சந்தேகத்தில் இருந்தால் உமக்கு முன்னால் உள்ள வேதத்தை ஓதுபவர்களிடம் சந்தேகத்தை பற்றி கேட்பீராக என்று மிக அழகாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார். உமக்கு சந்தேகம் இருந்தால், நான் இறக்கி வைத்த வேதத்திலே ஏதாவது சந்தேகம் உமக்கு இருக்குமானால் இதற்கு முன்னிருந்த வேதங்களை ஓதுபவர்களிடம் கேட்பீராக. தோராவை ஓதுகிற யூதர்களிடமும் இஞ்சிலை ஓதுகிற கிறிஸ்தவர்களிடமும் கேட்டு தெரிந்து கொள்வீராக என்று இஸ்லாமியர்களின் இறை தூதனான முகமது நபி அவர்களுக்கே அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அப்படியானால் அவரை பின்பற்றக்கூடிய இஸ்லாமியர்கள் கட்டாயமாக தோராவையும் இஞ்சிலையும் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் என்பதுதான் குரான் கூறக்கூடிய கருத்தாகும். பின்னர் ஏன் இஸ்லாமியர்கள் இன்றைய காலகட்டங்களிலே முகமது நபியின் காலத்திலோ அல்லது குரானிலோ, அதாவது இஞ்சிலோ தோராவோ கரப்டட் என்று குறிப்பிடவில்லை, மாற்றப்பட்டுள்ளது என்று குறிப்பிடவில்லை? ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஏன் இதை திரும்ப திரும்ப ஒரு தவறான செய்தி பரப்பிக் கொண்டு இருக்கிறார்கள் என்றால், அப்படி அவர்கள் பரப்பவில்லையானால் இஸ்லாமிய நண்பர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய சந்தேகங்களை, தங்களுக்கு தேவையான மேலும் அதிகப்படியான விளக்கங்களை தேடுவதற்காக பைபிளை நாடி வருவார்கள். அப்படி நாடி வரும் பொழுது கிறிஸ்தவத்தின் மீது அவர்களுக்கு ஈர்ப்பு ஏற்படும். அதனை தடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த ஒரு கட்டுக்கதையானது பைபிள் கரப்டட், பைபிள் மாற்றப்பட்டுள்ளது என்று
திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு தவறான செய்தியை திரும்ப திரும்ப கூறும் பொழுது அதை நம்பக்கூடிய தன்மை சாதாரண இஸ்லாமியரின் மத்தியிலே ஏற்படுகிறது. இதுதான் காரணம். அது போலவே அல்லாஹ் அவர்கள் சூரா 10:94 வேதங்களை உடையவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பது கூறுவது மட்டுமல்ல, இன்னும் அது போன்ற வசனங்கள் சூரா 29:46, சூரா 4:136, சூரா 5:45-46 இந்த வசனங்கள் எல்லாவற்றிலுமே மிக தெளிவாக தோராவையும் இஞ்சிலையும் பின்பற்றுகிறவர்களை மதித்தும் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்றும் மிக தெளிவாக குறிப்பிடுகிறது. அதனை ஒவ்வொரு இஸ்லாமிய நண்பர்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, பைபிள் கரப்டட் என்று சொல்லுகிற ஒரு சிலருடைய வாதம் எப்படி இருக்கும் என்றால், சில வார்த்தைகள் டிரான்ஸ்லேஷன்ல வரும் பொழுது, மூல பாஷையாகிய எபிரேய பாஷையிலிருந்து டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது, மொழிபெயர்க்கப்படும் பொழுது, அல்லது கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்படும் பொழுது, லத்தீன் மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்படும் பொழுது சில வார்த்தைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியான மொழிபெயர்ப்பினை செய்திருப்பார்கள். அதைத்தான் கரப்டட் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் மகிழ்ச்சி என்கிற வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்வோமானால், மகிழ்ச்சி, சந்தோஷம், உவகை, மன நிம்மதி, இது போன்ற பல வார்த்தைகளை அதற்கு நாம் பிரதியிட முடியும். எனவே மூல பாஷையில இருக்கக்கூடிய ஒரு சொல்லுக்கு தமிழாக்கம் செய்யும் பொழுதோ அல்லது வேறு மொழிகளிலே ஆக்கம் செய்யும் பொழுதோ அதிலே ஒரே மாதிரியான தன்மையுடைய பல வார்த்தைகளை பயன்படுத்த முடியும். இதை உடனே எடுத்து கரப்டட் என்று கூறுவது ஒரு அர்த்தமற்ற செயலாகும். ஏனென்றால் நான் தமிழாக்கம் செய்யப்பட்ட குரானிலிருந்தே ஒரு சில மாற்றங்கள் இருப்பதை குறிப்பிட விரும்புகிறேன். அதனை பார்க்கும் பொழுதாவது டிரான்ஸ்லேஷன் மொழியாக்கம் செய்யப்படும் பொழுது சில வார்த்தைகள் அந்த மொழியாக்கம் செய்பவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த காலகட்டத்திற்குரிய சில வார்த்தைகள் கட்டாயமாக பயன்படுத்தப்பட்டிருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நான் தமிழாக்கம் செய்யப்பட்ட 2 குரான் புத்தகங்களை நான் வைத்திருக்கிறேன். இந்த குரானிலே பார்க்கும் பொழுது ஒவ்வொரு குரானும் ஒரு வசனத்தை குறித்து எப்படியாக குறிப்பிடுகிறது என்பதை பற்றி பார்ப்போம். நாம் இந்த குரானிலே பார்க்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய வசனம் நான் உங்களுக்கு தெளிவாக அதனை காணொளியில் காண்பிக்கிறேன். சூரா 9:31 நான் படித்து காண்பிக்கிறேன். இந்த குரான் மொழிபெயர்ப்பிலே, அல்லாவை விடுத்து தங்களுடைய பாதிரிகளையும் தங்கள் சந்நியாசிகளையும் மரியமின் மகன் ஈசா மசீயையும் அவர்கள் தெய்வங்களாக கொண்டனர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சரி, இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால் தெளிவாக கவனியுங்கள். இந்த தொடக்கத்திலே அல்லாவை விடுத்து தங்களுடைய பாதிரிகளையும் தங்கள் சந்நியாசிகளையும் என்று இவர் குறிப்பிடுகிறார். அதே போல இன்னொரு குரானிலே பார்க்கும் பொழுது அந்த மொழிபெயர்ப்பிலே சூரா 9:31 அல்லாவை விடுத்து தங்களுடைய அறிஞர்களையும் சந்நியாசிகளையும் மரியமின் மகன் ஈசா மசீயையும் அவர்கள் தெய்வங்களாக ஆக்கி கொண்டனர் என்று குறிப்பிடுகிறார். அங்கே பாதிரிகளை என்று குறிப்பிடுகிறார், இங்கே அறிஞர்களை என்று இவர் குறிப்பிடுகிறார். இதனை நான் தவறு என்று குறிப்பிடவில்லை. ஆனால் இதிலே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. பைபிளில் இந்த மாதிரி தங்களுடைய மனம் போன போக்கிலே பாதிரிகள் என்றெல்லாம் அது போன்ற தங்களுடைய மனதிலே தோன்றியவற்றையெல்லாம் போட்டு மொழியாக்கம் செய்யப்படவில்லை. எனவே மொழியாக்கம் என்று வரும் பொழுது சிறிய சிறிய வார்த்தை மாறுபாடுகள், பிறழ்கள் இருக்கும். அதற்கு பெயர் மாற்றப்படுவதல்ல என்பதை இஸ்லாமியர் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த இஞ்சிலையும் தௌராவையும் பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவர்களாகட்டும் யூதர்களாகட்டும், பொதுவாக பைபிள் என்பது கிறிஸ்தவர்கள் பின்பற்றக்கூடிய ஒன்று. பைபிளை பின்பற்றக்கூடிய அந்த கருத்துக்களை எல்லாம் இறைவன் இப்பொழுது மாற்றிவிட்டார், அவைகள் எல்லாம் இல்லாமல் செய்யப்பட்டு விட்டன என்று குரானிலே எங்கும் கூறப்படவில்லை. ஆனால் மொழியாக்கம் செய்தவர்கள், தமிழ் மொழியாக்கம் செய்தவர் அதற்கான விளக்கத்தை அதே குரானில் குறிப்பிடுகிறார். என்ன குறிப்பிடுகிறார் என்பதை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். இதெல்லாம் தங்களுடைய மதத்தை வளர்ப்பதற்காக அல்லது தங்களுடைய மதத்தினுடைய காரியங்களை திருப்தி செய்வதற்காக தங்களுடைய சுய விளக்கங்களை குரானுக்கு கொடுக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த குரானிலே சூரா 5:46 நாம் பார்ப்போமானால், இன்னும் அவர்களுடைய அடிச்சுவடுகளின் மீதே
மரியமின் குமாரர் ஈசாவை அவருக்கு முன்பிருந்த தவறத்தை உண்மைப்படுத்துகிறவராக நாம் தொடர்ந்து அனுப்பி வைத்தோம். மேலும் அவருக்கு இஞ்சிலையும் நாம் கொடுத்தோம். அதில் நேர்வழியும் பேரொளியும் இருந்தன. இன்னும் தனக்கு முன்னிருந்த தௌரத்தை உண்மைப்படுத்துகிறவராகவும் இருந்தது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுல என்ன தெளிவாக மரியமின் மகனாகிய ஈசா இயேசு கிறிஸ்துவை தோராவை உறுதிப்படுத்துகிறவராக நாம் அனுப்பி வைத்தோம், அதில் நேர்வழி இருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அதற்கான விளக்கம் அதனுடைய பிற்பகுதியில குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வசனத்துக்கான விளக்கம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனை பார்ப்பீர்களானால் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இறை தூதர் மூசா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தௌரத் வேதம் எவ்வாறு மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருந்ததோ, அதே போல் ஈசா அவர்களுக்கு இறக்கப்பட்ட இஞ்சில் வேதமும் மக்களுக்கு நேரான வழியை காட்டக்கூடியதாக இருந்தது. திருக்குரான் இறக்கி அருளப்பட்ட பிறகு தௌரத், இஞ்சில் மற்றும் அனைத்து வேதங்களின்படி செயல்படுவது தடுக்கப்பட்டு விட்டது. மேலும் உலகம் அழியும் வரை மக்களுக்கு நேர்வழி மற்றும் வெற்றிக்கான நேர்வழி திருக்குரான் மட்டுமேயாகும். இதெல்லாம் குரானில் கூறப்படாத கருத்துக்கள், அல்லாஹ் கூறாத கருத்துக்கள். அவைகள் எல்லாம் எப்பொழுது இல்லாமல் செய்யப்பட்டது, தடுக்கப்பட்டது? ஒவ்வொருவரும் தங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி தங்களுடைய வேதங்களை மாற்றி அமைக்க நினைக்கின்றனர். அப்படி அல்ல. அல்லாஹ் என்ன கூறுகிறாரோ அதனை பின்பற்றுவதே இஸ்லாமியர்களுடைய முதலாவது கடமையாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சூரா 5 ஆயா 46 இந்த வசனத்திற்கு எப்படியாக விளக்கம் தரப்பட்டுள்ளது, இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன விளக்கம் தருகிறார்கள் என்பதை பற்றி தெளிவாக பார்த்தோம்னா, இதில் பார்த்தால் திருக்குரான் இறக்கப்பட்ட பிறகு தௌரத், இஞ்சில் மற்றும் அனைத்து வேதங்களின்படி செயல்படுவதும் தடுக்கப்பட்டு விட்டது என்று குறிப்பிடுகிறார்கள். எங்கே தடுக்கப்பட்டுள்ளது? அல்லாஹ் தடுத்திருக்கிறாரா அல்லது குரானில் தடுக்கப்பட்டதாக எழுதப்பட்டிருக்கிறதா? அது எல்லாம் இல்லை. ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறார்கள் என்றால், அப்படி சொல்லவில்லையானால் இஸ்லாமியர்கள் தங்களுக்கு முந்தைய வேதங்களாகிய தௌரத்தையும் இஞ்சிலையும், அதாவது பைபிளை பின்பற்ற தொடங்கி விடுவார்கள் என்கிற ஒரு எண்ணத்தினாலேயே இப்படிப்பட்ட கருத்துக்களை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது இஞ்சில் என்பது நீங்கள் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுவிசேஷங்கள் அல்ல. அது இயேசு கிறிஸ்துவுக்கு இறக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி குரானானது முகமது நபி அவர்களுக்கு இறக்கப்பட்டதோ அதுபோல இஞ்சில் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு இறக்கப்பட்டது என்று கூறுவார்கள். We believe in the Bible of Jesus. Well, what is it since you believe in it? What is the Injil? Ask your Christian, ask your scholar. You can't. They corrupted, man. I don't know. சரி, அப்படியானால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே ஒரு புத்தகத்தை படித்து காண்பித்துக் கொண்டு, ஒரு புத்தகத்தின் செய்தியை எல்லாருக்கும் வாசித்து காண்பித்துக் கொண்டு நடமாடி கொண்டு இருந்தாரா? அப்படிப்பட்டதான எந்த சரித்திரமும் இல்லை. இதற்கும் பதில் குரானிலேயே இருக்கிறது. இஞ்சிலானது இறக்கப்படவில்லை, அது எழுதப்பட்டது என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சூரா 7:157 மேக்டுபின் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. மேக்டுபின் என்ற அரபி வார்த்தைக்கு பொருள் எழுதப்பட்டது என்ற தெளிவான பொருள் உள்ளது. எனவே இஞ்சிலானது எழுதப்பட்டது என்று சொல்லும் பொழுது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்ற சுவிசேஷங்கள், அந்த சுவிசேஷர்களால் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்ற சுவிசேஷர்களால் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே, இயேசு கிறிஸ்துவை வாழ்ந்த காலத்தை ஒட்டிய காலத்திலே அவருடைய கருத்துக்கள், அவருடைய பேச்சு இவைகள் எல்லாம் தொகுக்கப்பட்டு அவர்களால் எழுதப்பட்டது. இதுதான் சுவிசேஷம் ஆகும், இதுதான் இஞ்சிலாகும். ஆனால் எதையுமே வரலாற்றை அறிந்து கொள்ளாமல் ஒரு பதில் சொல்வார்கள். என்ன என்றால், அந்த இஞ்சிலானது இப்பொழுது இல்லை, நாங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எழுதின சுவிசேஷங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கூறுவார்கள். ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதற்கான காரணம் என்ன? அப்படியானால் கரப்டட் என்றால் ஒரு கேள்வியை நாம் அவர்களிடம் கேட்கும் பொழுது அதற்கு பதில் எப்படி இருக்கும்? குரான் கரப்டட், குரான் மாற்றப்பட்டு விட்டது என்று நாம் சொல்வோமானால் என்ன சொல்லுவார்கள்? குரான் மாற்றப்பட்டுள்ளது என்று சொல்வீர்களானால்
அப்படியானால் மாற்றப்படாத ஒரிஜினல் குரானை எங்களுக்கு காண்பியுங்கள் என்று சொல்வார்கள் அல்லவா? அது போன்ற கேள்வியைத்தான் நானும் கேட்கிறேன். பைபிள் மாற்றப்பட்டுள்ளது அல்லது இஞ்சில் மாற்றப்பட்டுள்ளது என்று சொல்வீர்களானால் மாற்றப்படாத இஞ்சிலை நீங்கள் காட்ட வேண்டும் அல்லவா? அப்படி மாற்றப்பட்டதாக முகமது நபியும் சொல்லவில்லை, குரானும் சொல்லவில்லை. குரானில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய தௌரத் அது அல்லாஹ்வினுடைய தௌரத், இஞ்சில் அது அல்லாஹ் தந்த இஞ்சில், அவைகளை நாம் பாதுகாப்போம் என்று குறிப்பிடுகிறார். சூரா 18:27 மாற்றுவது எவராலும் முடியாது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அதனை இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் நம்ப வேண்டும் அல்லவா? இஸ்லாமியர்கள் கட்டாயமாக அதனை நம்ப வேண்டும் அல்லவா? அல்லாஹ்வை நம்புகிறவர்கள் அவர் சொல்லுவதையும் நம்ப வேண்டும். இதுதான் சத்தியம். அது போலவே கிபி 600 7ஆம் நூற்றாண்டின் துவக்கத்திலே பார்க்கும் பொழுது தெளிவான கிறிஸ்தவ சபைகள் அரபி தேசத்திலே நிறைய இருந்தன. அதே போல யூத இன குழுக்களும் நிறைய பேர் அரபி தேசத்திலே வாழ்ந்தனர். அந்த கிறிஸ்தவ சபைகளுக்கு, அந்த கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு தலைமையகமாக இருந்ததுதான் சிரியாவினுடைய சிரியன் மானாஸ்ட்ரி, மடாலயம். சிறிய மடாலயத்திலிருந்து அந்த கிறிஸ்தவ சபைகளுக்கான போதகர்கள் பயிற்றுவிக்கப்பட்டனர், அங்கு அனுப்பப்பட்டனர். மிக சிறந்த கிறிஸ்தவ சபைகள் செயல்பட்டு வந்தன என்பதை வரலாற்றிலே தெளிவாக காண முடியும். அந்த சிறிய மடாலயங்களிலே பின்பற்றப்பட்ட வேதம் என்னவென்றால், அது இன்றைக்கும் சிரியன் கிறிஸ்டியன்ஸ், இந்த சிரியன் கிறிஸ்டியன்ஸ் பின்பற்றிய வேதம். அந்த வேதத்திற்கு பெயர்தான் பெஷிட்டா என்ற வேதமாகும். அந்த பெஷிட்டா என்பது வேற ஒன்றுமல்ல, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷங்கள் அடங்கிய புதிய ஏற்பாடு தான். இந்த வேதம் தான் கிபி 600 அந்த காலகட்டத்திலே அரேபிய தேசம் முழுவதும் உபயோகப்படுத்தப்பட்ட வேதமாக காணப்பட்டது. அதுல எந்த மாற்றமும் தற்பொழுது கிறிஸ்தவர்கள் பயன்படுத்துகின்ற வேதத்திலே எந்த மாற்றமும் கிடையாது என்பதை இஸ்லாமிய நண்பர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இஸ்லாமியர்கள் கேட்கக்கூடிய மற்றும் ஒரு கேள்வி, குரானிலே கூறப்பட்டுள்ள இஞ்சிலானது ஒரு புத்தகம் தானே, அதனை எப்படி 4 பேர் எழுதியிருக்க முடியும்? இதுவும் ஒரு விளையாட்டுத்தனமான கேள்வியாகவே நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அதே குரானிலே தோராவை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. தோரா என்று சிங்குலர்ல தான் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது ஒரு புத்தகம் தான். ஆனால் அந்த தோரா என்பது 5 புத்தகங்களுடைய தொகுப்பு அல்லவா? அதனை நீங்கள் அறிவீர்கள். எனவே 5 புத்தகங்களின் தொகுப்பாக இருக்கக்கூடிய தோராவை ஒரு புத்தகமாகத்தான் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது போலத்தான் 4 சுவிசேஷங்களின் தொகுப்பாக, 4 புத்தகங்களின் தொகுப்பாக இருக்கக்கூடிய இஞ்சில் ஒரு புத்தகமாகத்தான் பயன்படுத்தப்பட்டது. இதனை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தாறுமாறான கேள்விகளை கேட்பதன் மூலமாக தாங்கள் சொல்லுவது உண்மை என்று மாற்றிவிடலாம் என்பது மிக தவறான கருத்தாகும். அடுத்தது இஸ்லாமியர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னவென்று பார்ப்பீர்களானால், உங்களுடைய இஞ்சிலானது அது ஒரு பயோகிராஃபி போல, வாழ்க்கை வரலாறு குறிப்பு போல காணப்படுகிறது, அது எப்படி இறைவனுடைய வார்த்தைகளாக இருக்க முடியும் என்று சொல்லுவார்கள். இதுவும் வேதத்தை பற்றி, பைபிளை பற்றி சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாமல், இஞ்சிலை பற்றி சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் பேசக்கூடிய வார்த்தைகளாகும். எப்படி இஸ்லாமியர்களுக்கு குரானானது இறைவனுடைய வார்த்தையோ, அதுபோல கிறிஸ்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவே இறைவனுடைய வார்த்தை, அவரே வார்த்தை. He's a prophet though. But is it the word of Jesus? It's the word of God. He's a prophet though. But is it the word of Jesus? It's the word of God. அவர் வாழ்க்கை, அவர் நடந்த நடக்கை, அவர் செய்த செயல்கள், அவர் சொல்லிய அருளுரைகள், இதுவே கிறிஸ்தவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையாக கருதப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டால் இந்த மாதிரியான குறைகளை கூறாமல் இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். எனவே ஒரு விஷயத்தை இஸ்லாமிய நண்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இஞ்சில் கரப்டட், இஞ்சில் மாற்றப்பட்டுள்ளது என்று சொல்லுவீர்களானால் நீங்கள் குரானை பொய்யாக்குகிறீர்கள், இறைவனுடைய வார்த்தைகளை மதிக்காமல் இருக்கிறீர்கள், அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகளை மதிக்காமல் இருக்கிறீர்கள் என்றுதான் பொருள். ஏனென்றால் இஞ்சில் என்பது அல்லாவின் இஞ்சில், தௌரத் என்பது அல்லாவின் தௌரத். இதனை இஸ்லாமியர் ஒவ்வொருவரும் தங்களுடைய மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும். குரான் 29:44 சொல்லி இருக்கிறபடி நீங்கள் உங்களுக்கு முன்பு வழங்கப்பட்ட இஞ்சில் மீதும் தௌரத்து மேலும் நம்பிக்கை வையுங்கள். குரான் 3:4 சொல்லி இருக்கிறபடி உண்மைப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய அந்த வேதங்களின் மீது
அல்லாஹ் சொல்லுகிற உண்மைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த வேதங்களின் மீது நம்பிக்கை வையுங்கள். அவைகள் நேர்வழிப்படுத்தக்கூடியவையாக இருக்கின்றன. எனவே நேர்வழியிலே நடக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அந்த வேதத்தினை படித்து பாருங்கள். குரான் 18:27 சொல்லி இருக்கிறபடி அந்த வேதங்களை யாராலும் மாற்ற முடியாது. எனவே மாற்றப்பட்டது என்கிற தவறான கருத்துக்களை புகுத்துபவர்கள் அல்லாஹ்வினுடைய வார்த்தையை மாற்ற முடியாது என்பதை நம்பாதவர்களாகத்தான் இருக்க முடியும். அடுத்தபடியாக அந்த வேதங்கள், அதாவது தௌரத்தையும் இஞ்சிலையும் கொண்டுதான் நியாய தீர்ப்பும் கிறிஸ்தவர்களுக்கு வழங்கப்படும். எனவே இனி வருகின்ற காலத்துக்கும் அந்த வேதங்கள் செல்லுபடியாகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவைகள் எல்லாம் மாற்றப்பட்டு அவைகள் எல்லாம் இல்லாமல் செய்யப்பட்டு விட்டன என்கிற தவறான கருத்தினை நீங்கள் நம்ப வேண்டாம். குரான் 5:47 கூறியிருக்கிறபடி அவைகளை கொண்டுதான் தீர்ப்பு செய்யப்படும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பான நண்பர்களே, நாம் இப்பொழுது பார்த்த குரானிலே இஞ்சிலை பற்றியும் தோராவை பற்றியும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் என்னென்ன என்பதை நாம் சிந்தித்து பார்த்து பைபிள் தோராவும் இஞ்சிலும் மாற்றப்பட்டுள்ளது என்கிற ஒரு தவறான கருத்தினை சொல்லாமல் இருப்பது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.